ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இந்த நாளில் தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இறங்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கலாமா? அவரை நோக்கி பார்க்கிறவுடைய முகங்களை எல்லாம் தேவன் பிரகாசிப்பிக்க செய்ய வல்லவராயிருக்கிறாமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கடந்த நாளெல்லாம் கண்மணியை போல நம்மை ஏந்தி, நம்மை தாங்கி, நம்மை சுமந்து, நம்மை தப்புவித்து, நம்மை விடுவித்து, பாதுகாத்து, அரவணைத்து, ஊழியத்தின் பாதையிலே தேவ சித்தத்தின்படி ஜெயமாய் ஊழியத்தை நடத்த தேவன் கிருபை பாராட்டினாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்ய, அவருடைய திட்டத்தின்படி ஊழியத்தை செய்து முடிக்க தேவன் கிருபை பாராட்டினாரே. அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி உம்மை நோக்கி பார்க்கின்றேன் அப்பா, உம்மை நினைத்து நான் துதிக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு கூட சேர்ந்து உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். சொல்லுங்களா வாய்களை திறந்து. இந்த உலகம் வெறுக்கையில் அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உண்மையாகவே நாம் நடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது கண்மணியை போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தின அந்த நடத்துதலை எண்ணி, அப்பா உம்முடைய சமூகம்தான் என் வாழ்க்கையில ஒளி வீசுகிற தீபம் என்று சொல்லி, நீர்தான் ஆண்டவரே எனக்கு வெளிச்சம், நீர்தானப்பா எனக்கு பாதையை காட்டு
என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. ஓ உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். யாரெல்லாம் உண்மையா சொல்லுங்க அப்பா அப்பா. நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இசையா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு விட சர்வ வல்லவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக, நீ நடத்தி வந்த எல்லா நடத்துதலுக்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். அப்படி எழும்பி நிற்கலாமா கொஞ்ச நேரம்? நம்ம எழும்பி நின்று நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus. ஒன்றுக்கும் உதவாத நம்மை ஆண்டவர் முன்குறித்து வேறு விரித்து அப்படி உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியான ஒரு உன்னதமான பாக்கியத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுத்தாரே. உண்மையாகவே அவர் மாத்திரமில்லை என்று சொன்னால் சத்துருவானவன் எப்பொழுதோ நம்மை விழுங்கி இருப்பான். இந்த நாள் வரை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவனுடைய பெரிதான கிருபை. ஆமென். யாரெல்லாம் அப்பாவை பார்த்து சொல்ல போறீங்க? நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். இயேசுவே, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே
நான் நிலைப்பதுமே சப்பா ஊழியத்தின் பாதையில நான் நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபையினால் தான் நான் ஊழியம் செய்கிற ஆண்டவரே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீர் தானையா, என் வாழ்வே நீர் தானையா. கைகளை தட்டி வாழ்வே நீர் தானையா, என் வாழ்வே நீர் தானையா, என் வாழ்வே நீர் தான். சொல்லுங்களேன் சத்தத்தோட, என் வாழ்வே நீர் தான். என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீர் போதுமே. என் வாழ்விலே வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நான் நிலைப்பதுமே, நிற்பதுமே நான் நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி என் வாழ்வே நீர்தான். நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி நான் அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி நான் அடைகின்றேன். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, இயேசையா வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தான். சொல்லுங்க, என் வாழ்வே நீர்தான். மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா, மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, இயேசையா வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா.
சொன்னா என் ஊழியத்துல வெற்றியை பார்த்திருக்க முடியாத ஆண்டவரே, ஜெயத்தை பார்த்திருக்க முடியாத ஆண்டவரே, நான் நிற்க முடியாதுப்பா, நான் நிலைக்க முடியாத ஆண்டவரே, கைகளை தட்டி விடுதலையோடு விட நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு விட, அப்பா நாங்க கடந்து வந்த பாதையில நீங்க மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நாங்க ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. 2020 வருடத்துல மார்ச் மாதம் 22ஆம் தேதி லாக்டவுன் சொல்லி கொரோனா என்கிற வைரஸுடைய வீரிய தாக்கத்தினாலே அகில உலகமும் கலங்கினது, பயந்தது, நடுங்கினது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்மை விட்டு எடுபட்டு போனார்கள். ஓ, இந்த 20-21 மாத காலம் அல்லவாக கர்த்தர் நம்மை ஏந்தினார் அல்லவா, கர்த்தர் நம்மை நடத்தினார் அல்லவா, ஜீவனை கொடுத்தார் அல்லவா, ஊழியத்தின் பாதையில ஜெயமாய் நடத்தினார் அல்லவா. சும்மா நிக்காதங்கயா, நல்லா கையா தட்டி ஆவியிலே களி கூர்ந்த ஆண்டவரே, நீர் என்னை நேசித்ததினாலே, என் மேல் கிருபை பாராட்டுகிறதுனாலே, என் மேல் இரக்கம் பாராட்டுகிறதுனாலே, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி கனமான ஊழியத்தை என் கரத்துல கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. உக்கிரானத்தோடு உண்மையோடு நான் செய்ய எனக்கு விசேஷித்த கிருபைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் இந்த வாளையில கொடுத்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றின்னு சொல்லி நல்லா கரங்களை தட்டி விடுதலையோடு விட. மாறி போகிற உலகத்திலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஐயா, ஹல்லேலூயா. கால சூழ்நிலைகள் மாறுகிறது, மனிதர்கள் மாறுகிறார்கள், எல்லாரும் மாறினாலும் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இது நாள் வரையிலையும் நடத்திக்கிட்டு வர இந்த சர்வ வல்லவருக்கு நல்ல ஒரு கரகோஷம். அப்பா, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மகத்துவமானவர் ஆண்டவர், நீர் மாறாதவர், நீர் சர்வ வல்லவர், நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அப்பா, எத்தனை கோடி நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுத்தாலும் போதவே போதாது ஆண்டவரே, போதவே போதாதப்பா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்களேன் எல்லாரும் ஒரே குரலாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலையோடு என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர் போற்றி பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவும் ஒருவருக்கு நாங்கள் துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாம் அப்படியே எழும்பி நின்றிருப்போம். பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் தேவ பாதங்களை பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை வேளையிலே நம்மை ஆராதனைக்குள்ள நடத்தின தேவன், அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் தேசத்திற்காக, நம்முடைய பட்டணங்களுக்காக, விசேஷமாக நம்முடைய ஊழியங்களுக்காக ஒரு மறுரூப ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். நம்ம இந்த மறுரூப ஜெபத்தில் நடத்தும்படி சென்னை பட்டணத்தில் ஊழியம் செய்கிறதான மூத்த போதகர் பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நம்ம இந்த ஜெபத்தில் நடத்தும்படி அழைக்கிறேன். நாம் யாவரும் ஜெப சிந்தனையோடு இருப்போம். அப்படியே கரங்களை உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்த்து, வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொன்னவர், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர், இந்த இடத்தில் அவர் உலாவுகிறார். அவருடைய தாசர்களாய் அவருடைய உக்கிரானத்துவ ஊழியத்தை செய்கிற நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை பலப்படுத்தும்படி இந்த இடத்துல அவர் உலாவி வந்திருக்கிறார். கண்களை மூடி அப்படியே தலைகளை ஏறெடுத்து ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாயில திறந்து, மகிமையின் ராஜா, நர்மையான காலவழியில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பலனுக்காய், உம்முடைய கிருபைக்காய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசனங்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை தாங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே ஒரு புது பலனோடு, புது கிருபைகளோடு, புது அபிஷேகத்தோடு வர இருக்கிற புதிய ஆண்டை சந்திக்க நீர் எங்களை பலனடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல ஊழியர்களின் ஐக்கியத்திலே உங்களோடு கூட இருந்து உங்களில் ஒருவனாக இந்த நல்ல ஐக்கியத்தில் பங்கு பெற தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதில் விசேஷமாய் நான் அதிகமாய் கனப்படுத்துகிறேன். அதிகமாய் அவருடைய ஒவ்வொரு செய்திகளையும் அவருடைய வாழ்க்கையை உன்னிப்பாய் கவனித்து கர்த்தரை அவர் நிமித்தமாய் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான ஐயா பாஸ்டர் ஓய் வர்கீஸ் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய ஊழியங்களை குறித்து ஏராளமான காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை காண வேண்டும் என்று எத்தனையோ வருடங்களாய் வாஞ்சித்தேன். இன்றைக்கு அந்த பரிசுத்தவானுடைய பலிபீடத்தில் நிற்பது எனக்கு கிடைக்கப்பட்ட பெரிய பாக்கியம். ஒரு ஆமேன் இல்லை. நான் இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு காரியத்தை தான் ஜெபிச்சுருந்தேன். இங்கே செய்தி கொடுத்துக்கெல்லாம் நான் வரல. இங்கே உட்கார்ந்தது போது ஒரு காரியத்தை உட்காந்து ஜெபிச்சு, ஆண்டவரே, இத்தனை அபிஷேகிக்கப்பட்ட தேவ மனுஷர் இருக்கிறாங்க, ஒருவருடைய அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது. அத்தனை அபிஷேகம் மூட்டை கட்டி இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி என் தலையில் வச்சு அனுப்புங்க என்று சொல்லி, ஏமே அது உண்மையாகவே அந்த ஜெபத்தை செய்து கொண்டு தான் இருந்தேன். நான் நிச்சயமாக இத்தனை பேரோட அபிஷேகத்தையும் எல்லாத்துலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உறிஞ்சாவே போதும், சென்னையை அசைச்சிருவேன். ஏமே அதனால் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் வந்த மற்ற செய்தி கொடுக்குது. ஏனென்றால் நீங்கள்லாம் என்ன சொல்கிறது, ஆவிக்குரிய ஜாம்பாவான்கள். நீங்கள்லாம் உங்களை ஒவ்வொருவரையும் ஐ கேன் சே யூ தி என்சைக்ளோபீடியா ஆஃப் தி பைபிள் என்று சொல்லலாம். வேதாகமத்தினுடைய கலைஞர்கள், என்சைக்ளோபீடியா என்று சொல்லி உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்றுமில்லை. என்னை உட்கார வச்சு நீங்கள் தைரியமாக பேசலாம். ஏமே ஆனாலும் ஆண்டவர் எனக்கு செய்தி கொடுக்கும்படி நான் வரல. பட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வாட் காட் ஹஸ் ஷேர் டு மீ. என்னோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொண்ட சில காரியங்கள், என்னோடு கூட ஆண்டவர் பேசின சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நாம் கடந்து போவோமானால் அதுவே ஒரு சிறந்த ஒன்றாக இருக்கும். ஆமென். ஆகவே பெரிய செய்தி எதிர்பார்க்க வேண்டாம்.
But I know God can speak through His word, and His word can minister in our midst. அவருடைய வார்த்தை நம்மோடு பேசும், அவருடைய வார்த்தை நம்மோடு ஊழியம் செய்யும். நான் சமீபத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பதாக நான் ஆன்லைனில் 1906 ஆண்டுகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்திலே உலகத்தில் கொண்டு வந்த தெய்வ மனிதன் வில்லியம் சிமோர் அவருடைய 100 years prophecy என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். வருஷ கடைசியில் வந்திருக்கிறதுனால அதை நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பல முறை அந்த தீர்க்க தரிசனங்களை பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்புறம் அமெரிக்கா தேசத்தில் ஒரு தெய்வ மனிதன் அந்த தீர்க்க தரிசனம் 100 years prophecy அவர் சொல்லியிருக்கிறாங்க. 1913-14 ஆண்டில் இந்த வில்லியம் சிமோர் என்று சொல்லப்பட்ட ஒரு கருப்பின ஆங்கில அவன் இங்கிலீஷ்மேன், ஒரு பிளாக் அமெரிக்கன் என்று சொல்லலாம். அவர் மூலமாக தான் உங்களுக்கு தெரியும் அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று சொல்லப்படுகிற ஒரு மகாபெரிய எழுப்புதல் 19ஆம் ஆண்டுகளுடைய துவக்கத்திலே நடந்தது. அந்த நாட்களில் தான் பெந்தேகோஸ்து திருச்சபைகள், அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட் போன்ற திருச்சபைகள் எல்லாம் உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. த கிரேட்டஸ்ட் ரிவைவல், மற்ற எழுப்புதல் எல்லாமே ஒரு குறிக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ளே, ஒரு குறிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் தான் உலகம் தழுவிய நிலையிலே ஒரு பெரிய ஒரு ஆவியானவருடைய ஒரு பொழிவை கொண்டு வந்தது. அவர் 1913-14 ஆண்டிலே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். என்ன தீர்க்க தரிசனம் என்றால், சரியாய் 100 வருடம் கழித்து ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் ஸ்காட்லாந்து தேசத்தில் உண்டான எழுப்புதலை போல அல்ல, வெயில்ஸ் தேசத்தில் உண்டான எழுப்புதலை போல இருக்காது. அந்த எழுப்புதல் உலகளாவிய நிலையிலே அந்த எழுப்புதல் இருக்க போகிறது. அந்த எழுப்புதல் இப்போது நீங்கள் காண்கிற இந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் போல, ஏன்னா அன்றைக்கு அந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் தான் உலகத்தையே ஒரு அசைத்தது. அந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நடக்கிற இடத்துல இருந்து டவுன் டவுன் ஸ்டேஷன் சில மைல்கள் தூரத்தில் தான் ஸ்டேஷன் இருக்கும். ஜனங்கள் அந்த இடத்துல நடக்கிற எழுப்புதலை காணும்படி அந்த ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் ஜனங்களை இறங்குவார்கள். அங்கே இறங்கும்போதே ஜனங்கள் தொப்பு தொப்புன்னு விழுந்துடுவார்கள், ஆவிலை நிறைந்து. எத்தனையோ மைல் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்கிறது. ஸ்டேஷனில் ஜனங்கள் ஆவிலை நிறைய ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த அசுஸ்டாட் ரிவைவல் இருந்தது. அப்போது அவர் சொன்னார், சரியாக 100 வருடம் கழித்து ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அது இந்த எழுப்புதலை போல இருப்பது இல்லை, இதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு மிக பெரிய எழுப்புதலாக இருக்கும். அது உலகளாவிய ஒரு எழுப்புதலாக இருக்கும் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆமென். ஆகவே தான் அவர் சொல்லி 2013-14 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும், நம்முடைய இந்தியா தேசம் மாத்திரம் உலகம் முழுவதிலும் எங்கே பார்த்த எழுப்புதல் கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தார்கள். காரணம், இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் 2013-14 ஆண்டிலே நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து நம்முடைய தமிழகத்திலும் பல இடங்களிலே எங்கே பார்த்தாலும் எழுப்புதலுக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கலை. 14 போச்சு, 15 போச்சு, இப்போ 2021 வந்துடும். அப்போ அன்றைக்கு அந்த வீடியோவில் அதை கேட்டுக்கொண்ட பொழுது எனக்குள்ளே ஒரு லைட்னிங் போல் ஒரு டாட். உடனே பாஸ்டர் காலை பாஸ்டர் இப்படி சொல்லிட்டார்லாம் சொல்லாதீங்க, எனக்குள்ளே ஒரு சிந்தை, நல்ல ஒரு சிந்தை வருகிறது. ஒரு வெளிச்சத்தை போல, ஒரு ஒளியை போல ஒரு சிந்தை போய்கொண்டே இருக்கிறது. என்ன சிந்தை? எலியா எடுத்து கொள்ளப்பட்ட உடனே தான் எலிசாவின் மேல் சால்வை விழுந்தது. மோசே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் யோசுவன் மேல் அந்த மேண்டல் வந்தது. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரம் ஏறின பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இறங்கினார். இப்படி ஒரு டாட் வந்து கொண்டே இருக்கும்போது எனக்குள்ள, அப்படின்னா இந்த தீர்க்கதரிசனம் சொன்ன இந்த பரிசுத்தன் எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டார், எப்போ மரித்தார்? உடனே எனக்கு கூகுளில் போயிட்டு வில்லியம் சிமோருடைய மரித்த ஆண்டு எது என்று பார்த்தால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1922 ஆண்டு அந்த வில்லியம் சிமோர் மரித்தார். எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆமாம். அப்போ 1922 அவர் மரித்திருப்பார் என்றால், ஒருவேளை
இந்த கணக்குப்படி சரியா இருந்தால் வரப்போகிற 2022 தான் 100 வருடம் முடிய போகிறது. அடுத்த வருடம் கர்த்தர் ஒருவேளை அது சித்தமா இருந்தால் ஒரு எழுப்புதல் ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் பிரச்சனை எழுப்புதல்னா என்னன்னே தெரியாது. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு எழுப்புதல்னா என்னன்னே தெரியாது. எழுப்புதல் நாட்களில் என்ன நடக்கும் என்றும் தெரியாது. வாட் இஸ் த ரிவைவல்? நீங்கள் எழுப்புதலின் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், எழுப்புதல் என்கிற நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே செய்கிற சில கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படும். அந்த எழுப்புதல் நாட்களிலே ஆவியானுடைய கிரியில் மறைமுகமாய் அல்ல, ஆவியானுடைய கிரிகள் ரொம்ப வெளியரங்கமாய் இருக்கும். இதை நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது இந்த கடைசி காலம் பாருங்க, ஆண்டவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டே ஒரே ஒரு ரிவைவல் இந்த நம்முடைய காலத்தில் ஏற்பட போகிற ஒரு எழுப்புதல் தான். அவர் சொல்லுகிறார், பின்மாறி மழைக்காக என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த பின்மாறி மழைக்காக தான் இப்போ நம்ம எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த பின்மாறி மழையாகிய அந்த மகாபெரும் எழுப்புதலுக்காக தான் நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்புதல் நாட்களிலே என்ன நடக்கும்? ஜனங்களை நாம் தேடி போக போகிறதில்ல, ஜனங்கள் திரளாய் நம்மை தேடி வருவார்கள். ஒரு ஆத்மா 2 ஆத்மாக்கு நான் இப்போ எங்கள் சபையில் சொல்வேன், நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்யணும். ஏன்னா எழுப்புத நாட்களில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தல டைமே இருக்காது, எனக்கு வியாதிகளை சுகமளிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. காரணம் என்னவென்றால், நான் ஜனங்களை கர்த்தருடைய ஆவியானோடு இணைந்து ஜனங்களை ஊழியர்கள் ரட்சிப்புகள் நடத்துவார்கள். ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் ஞானஸ்தானத்துக்கு அப்படியே லைனில் நிற்பார்கள். இனி வரப்போகிற காலங்கள் வரப்போகிறது பாருங்க. இப்படிப்பட்ட சபைகளுக்குள்ள எல்லாம் எந்த சபைகள் ஆராதனை நடத்த முடியாது. எல்லா ஆராதனைகள் தெருக்களிலேயும் மைதானங்கள் தான் நடத்தப்பட போகிறது. காரணம், நாம் நினைக்கிறதை போல நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் அல்ல, லட்சங்களிலும் ஆயிரங்களிலும் ஜனங்கள் திரளாய் கர்த்தர் ராஜ்யத்திலே சேர்க்கப்பட போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக தான் இந்த நாட்களிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்படி அந்த நாட்களிலே அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் நடக்க அற்புதங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தால் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து வந்து கொண்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கத்தை பார்த்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள். ஆனால் எழுப்புதலின் நாட்களிலே அற்புதங்கள் ஒரு பொருட்டாய் என்னவே எண்ணப்படாது. வில்லியம் சிமோருடைய காலத்தில் ஒரு விதமாக எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதன் கைகள், இந்த கை இல்லாமல் பிறந்த ஒரு மனிதன். அப்போது வில்லியம் சிமோர் சொன்னார், ஒரு சின்ன பையனை பார்த்து சொன்னாராம், go and pray for that man who doesn't have the hand. கை இல்லாத அந்த மனுஷனுக்கு போய் ஜெபின்னு நடந்த சம்பவம். அப்போ சின்ன பையன் போயிட்டு அவர் சொன்னாராம், uncle come here, let me pray for you என்று சொல்லி. அப்போ அந்த பையன் வந்த உடனே அந்த மனிதன் வந்த உடனே இந்த சின்ன பையன் அவர் மேல் கைகளை வைத்து, in the name of Jesus I say let the hand grow. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், கைகள் வளரட்டும் என்று அந்த ஒரு வார்த்தை சொன்னா எல்லாரும் பார்க்கறாங்க. கைகள் இல்லாத இடத்துல ஒரு கை வளர்ந்து அதை பெருகினது. ஆமென். ஆனால் இனி வரப்போகிற காலங்களிலே இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்ல, இதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு அதிக வல்லமையான அற்புதங்களை தேசத்தில் செய்ய போகிறார். நாம் எல்லாரும் பாக்கியப்பட்டவர்கள். காரணம், நம்ம அந்த எழுப்புதலின் காலத்தில் நாம் வந்து இருக்கிறோம். ஆகவே அதிகமாய் எழுப்புதலுக்காய் ஜெபியுங்கள், எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். let us unite ourselves. நம்ம எல்லாம் ஒன்று இணைந்து அந்த ஆவியானுடைய கிரியைகளுக்காய் நாம் காத்திருக்க போகிறோம். எனக்கு ஒரு சிந்தை இருக்கும். பாஸ்டர் அவர்கள் எப்படி நினைக்கிறாங்க தெரியல, பட் நீங்கள் ஊழியர்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தெரியல. ஆண்டவருடைய கணக்கு ஒன்று இருக்குது. ஓகே, ஆண்டவருடைய கணக்கு பாருங்க, அது நான் விசுவாசிக்கிறேன், அப்படிதான் நடக்கணும் என்னுடைய விசுவாசம். ஆண்டவர் இந்த உலகத்தில் பாருங்க, பிசாசானவன் அவன் வஞ்சிக்கப்பட்டு அவன் கீழே விழுந்தபோது எத்தனை கூட்டத்தை எழுதுன்னு வந்தான்? தூதர்கள் 3/1 பங்கை அவன் இழுத்து கொண்டு வந்தான். 3/2 பங்கு கர்த்தர் பட்சத்தில் தான் இருந்துச்சு. ஆமென்.
நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தை பார்த்தீங்கன்னா அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் 1/3 அழிக்கப்பட்டார்கள். 3 சமுத்திரத்தில் 1/3 அழிக்கப்பட்டது. ஜனத்தில் 1/3 எல்லாம் 1/3 அழிவுக்கு விட்டுப்படுவார்கள் என்றால் 2/3 ஜீவனுக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்போ நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் சொன்னாங்க இந்தியாவில் 750 கோடி என்றால் அந்த 750 கோடியிலே 3/2 என்றால் 500 கோடி ஜனங்கள் கர்த்தர் பட்சமாய் செருவார்கள். பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். யார் ரட்சிக்கப்பட்டா எனக்கு என்ன பாஸ்டர், என்ன ரட்சிக்கப்பட்டா அப்படியா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 750 கோடி இந்தியாவில் 500 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் அங்கே ஒரு கூட்டம் பாடிக்கொண்டு தான் இருக்கும். எந்த தெருவில் போனாலும் அங்கே பாஸ்டர் பிரைஸ்லாம் என்று சொல்லி கொண்டு இருப்பாங்க. எந்த ஆட்டோவில் ஏறினாலும் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். நீங்கள் இந்திய சென்னை பட்டணத்தில் எங்கே திரும்பினாலும் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாக காண்பீர்கள். இது நடக்குமா? நடக்கும் போகுது. ஆமென். அந்நிய கண்களினால் அல்ல, நம்முடைய சொந்த கண்களினாலே நாம் காண போகிறோம். அதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். இந்தியா தேசத்திலே 750 கோடி ஜனங்களே அழிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிக்க போகிறது இல்லை. இந்தியா தேசத்துக்காய் ரத்தத்தை சிந்தின பரிசுத்தவான்கள் கொஞ்ச நஞ்ச பேர் அல்ல. இந்தியா தேசத்துக்காய் தெருக்களில், வீதிகளிலும், மலைகளிலும், காடுகளிலும் நடந்த நடைகள், பரிசுத்தவான்களுடைய நடைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஊழியத்தை செய்கிறோம் என்றால் நமக்கு முன்பதாய் கடந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் தியாகத்தின் மேலே, அவருடைய கண்ணீர் மேலே, அவருடைய பசி பட்டினியின் மேலே அவர்கள் செய்த புழுந்ததான உழவு நிலத்தில் மேலே தான் நாம் ஊழியத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அவருடைய கண்ணீரை கர்த்தர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவருடைய கால்கள் தெரு தெருவாய், கிராமம் கிராமமாய் நடந்து அந்த கால்கள் எல்லாம் வெடிப்புள்ளதாய் போனதை மறக்கிறதுக்கு நம்முடைய தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க தெரியல. நான் விசுவாசிக்கிறேன். 1/3 இந்தியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நிச்சயமாய் மாறுவார்கள். இது அந்நிய கண்ணினால் அல்ல, நம்முடைய சொந்த கண்ணினால் காணப்போகிற விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த நாட்களில் ஊழியர்கள் இவ்வளவு நாட்கள் நீங்க எப்படி ஊழியம் செய்தீர்கள் என்பது பிரச்சனை இல்லை. இவ்வளவு நாட்கள் நீங்க எந்த நிலையில வாழ்ந்தீர்கள் என்பது பிரச்சனை இல்லை. ஆனா இனி வரப்போகிற நாட்கள் ஒரு எழுப்புது நாட்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 10ல் 11வது ஊழியக்காரனா நான் இருந்து போகிறேன் என்ற நிலையிலே நீங்கள் இனி இருக்க வேண்டாம். 100ல் ஒரு ஊழியக்காரனா நான் இருந்து கொண்டு போகிறேன் என்று சொல்ல வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தும் தீர்மானிக்க வேண்டும். என்ன தெரியுமா? I want to be an exclusive minister. நான் வித்தியாசமானவனாய், நான் விசேஷமானவனாய், நான் தேவனால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியனாய் நான் காணப்பட விரும்புகிறேன் என்கிற அந்த சிந்தையோடு கூட நாம் இனி நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆமென் சொல்லுமே. ஓட்ட பந்தயத்தில் அநேகர் ஓடுவார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு மாத்திரம் லக்கு இருக்கும். எப்படியாவது அதை அடைய வேண்டும். எல்லாருடைய கண்களும் அந்த விசேஷமாய் ஓடுகிறவனை பார்த்து கொண்டிருக்கும். என் அன்பு தேவ ஊழியர்களே, இனி வரப்போகிற நாட்கள் அநேக ஊழியர்கள் உங்களுடைய ஓட்டத்தை பார்த்து அதிசயப்பட வேண்டும். உங்களுடைய ஓட்டத்தை பார்த்து நானும் அதை போல ஓட வேண்டும். நானும் அப்படிப்பட்ட ஒரு யூனிக் பர்சனாலிட்டியா, அந்த விசேஷித்த ஒரு ஊழியனாய் காணப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தை வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இவ்வளவு காலங்கள் விட்டு எப்படி இருந்திருக்கு தெரியல. ஆனா இனி வரப்போகிற நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். Be a unique minister. ஒரு விசேஷமானவனை, தமிழ் அது நல்ல வார்த்தை எனக்கு பிடிப்படல. A unique personality, விசேஷித்தவனாக இல்லையா? தனித்துவம், நல்ல வேர்டு. தனித்துவம் வாய்ந்த ஒரு ஊழியர்களாக இருக்க வேண்டும். 10 ஊழியர்களை நிறுத்தினால் அந்த 10 ஊழியர்களை நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் கூட்டத்தில் நீங்கள் போனால் உங்களை எல்லா ஊழியருடைய கண்களும் உங்களை விசேஷமாய் பார்க்க வேண்டும். உங்களுடைய அபிஷேகத்தை விசேஷமாய் பார்க்க வேண்டும். உங்களுடைய கிருபைகளை விசேஷமாய் பார்க்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளை விசேஷமாய் பார்க்க வேண்டும். ஆமென். ஆகவே தயவு செய்து தாழ்மையாக சொல்லுகிறேன், இனி வரப்போகிற நாட்கள் இவ்வளவு நாட்கள் ஊழியம் செய்கிற போல நீங்கள் செய்ய நினைப்பீர்கள் என்றால் நம்மை போல பரிதபிக்க கூட தக்கவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த வருடத்தை முடித்து ஒரு புதிய வருடத்துக்கு பிரவேசிக்கும் போது நம்மில ஒரு வித்தியாசம் இருக்கட்டும்.
ஹல்லேலூயா. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். மல்கியாவின் புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை உங்கள் முன்பு நான் வைக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோமாக. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஒரு ஆமேன் போட வேண்டாமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கு ஒரு ஆமேன் போடலன்னா என்ன கோபம் வருது இல்லையா? எதுக்கியா சர்ச்சைக்கு வந்தீங்க? என்ன சத்தம் போடுகிறோம்? ஊழியர்களாயின்னா ஆமென் என்று நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லும் போது பரலோகம் அதை கவனிக்கிறது. பரலோகம் அதை உன்னிப்பாய் கவனித்து ஆமென் என்று அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை பரலோகம் முத்திரிக்கும். பரலோகம் விசேஷமானவர்களை அடையாளப்படுத்தும். இங்க ஆவியானவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். Again, just I want to tell you, we have come to the time of revival. ஒரு எழுப்புதல் காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் இந்த உலகத்திலே யாரை காட்டிலும் அதிகமாய் தேவன் விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி தேசத்திலே அடையாளப்படுத்த விரும்புகிறது யாரை என்றால் தம்முடைய ஊழியக்காரர்களை. ஆமென். உங்களை இனி வரப்போகிற நாட்கள் நீங்கள் தேவன் உங்களை எப்படியெல்லாம் விசேஷப்படுத்த போகிறார், எப்படியெல்லாம் உங்களை அடையாளப்படுத்த போகிறார் என்பதை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். ஏசாயா சொல்லுகிறார், என்ன அருமையான வார்த்தை, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றால் இஸ்ரவேலில் யாராயிருக்கிறோம்? அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். அது ஏசாயாவின் சாட்சியா இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய சாட்சியாய் அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனி நம்முடைய சாட்சி அது இருக்கணும். தேவன் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என் ஊழியத்திலே தேவன் ஊழியத்தையும் தேசத்தில் எங்களை அடையாளங்களாக அற்புதங்களாய் கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆமென். இவ்வளவு நாட்கள் நீங்க தேசத்திலே தேச தலைவர்களை தேவ உலகம் அடையாளம் கண்டு இருக்கும். இவ்வளவு நாட்கள் ஒரு கவுன்சிலர் அடையாளம் பார்த்துருப்பான். ஒரு இடத்துக்கு வரணும்னா ஒரு கவுன்சிலர் வீடு இருந்தால் போதும். ஒன்றும் இல்லை சார், அங்கே இறங்குங்க, கவுன்சிலர் எங்கள் ஏரியா கவுன்சிலர் இவர் தான், அவர் பேரை சொன்னால் போதும், அவர் வீட்டு பக்கத்து வீடு தான் எங்கள் வீடு என்று இவ்வளவு நாட்கள் உலகத்தில் காணப்படுகிற மனிதனை அடையாளப்படுத்தி இருக்கும். ஆனால் நாட்கள் வரப்போகிறது, உலகத்தில் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டவருடைய அடையாளங்கள் எல்லாம் மறைக்கப்பட போகிறது. இனி இந்த தேசத்திலே அடையாளப்படுத்த போகிறது கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை. தம்முடைய தேசத்திலே தேவன் அடையாளப்படுத்த போகிறார். அன்றைக்கு சவுல் காணாமல் போன கழுதையை தேடிக்கொண்டு அவன் கடந்து போகிற நேரத்தில் அங்கே இருக்கிற இடத்துல விசாரிக்கிறார், இங்க தீர்க்கதரிசி ஒரு இருக்கிறார் என்று சொல்லி. அப்போது சொல்லுகிறாங்க, இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர். அன்றைக்கு சாமுவேலை கொடுத்து சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான், இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறார், அவர் பெரியவர் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு சாமுவேலை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வரப்போகிற நாட்களிலே உங்களை குறித்து உலகம் சொல்லும், உங்கள் கிராமங்கள் உங்களை குறித்து சொல்லும், உங்களுடைய பட்டணங்கள் உங்களை குறித்து சொல்லும், உங்களுடைய தெருக்கள் அதை குறித்து சொல்லும். எங்கள் பட்டணத்தில் ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும், அவர் ஜெபித்தால் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அடையாளப்படுத்தப்படுகிற ஊழியர்களாய் நாம் காணப்படவே. இதை குறித்து நான் வேதத்தை வாசித்த போது தேவன் சிலர் அடையாளப்படுத்துகிறார், சிலர் தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்திலே அதிகமாய் விரும்புகிறது அதுதான், ஊழியர்களாக நாம் தேசத்திலே நம்மை அடையாளப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம அடையாளப்படுத்தல என்ன தெரியும், தயவுசெய்து மன்னிச்சுக்கொள்ளுங்க, தப்ப நினைக்க வேண்டாம். நம்மை அடையாளப்படுத்துகிற சில நேரத்தில் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? பிஷப் என்கிற அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், ரைட் ரெவரண்ட் அடையாளப்படுத்துகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், பேர் சொல்ல விரும்பலை, அங்கே பொன்னேரி பகுதியில். அவர் 3ஆம் கிளாஸ் கூட படிக்கல. ஆனால் அவருடைய லெட்டரை பார்த்தீங்கன்னா லெட்டர் ஒரு லைன் ஃபுல்லாக டிகிரி வருது, அப்புறம் அடுத்த லைன் ஃபுல்லாக டிகிரி. அது படித்தாரான்னு தெரியல, படிக்கலான்னு தெரியல, காசு கொடுத்து வாங்கினாரான்னு தெரியல. ஆனால் அவர் 3ஆம் கிளாஸ் தான் படித்தாரு, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் டிகிரியை பார்த்தா 3 வருஷம் வருது. நமக்கு பிஷப் வேண்டாம், நமக்கு டாக்டரை வேண்டாம், நமக்கு
ரொம்ப பரதாமா பார்க்குறீங்க. நமக்கு ரெவரண்ட் வேண்டாம், இந்த அடையாளம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், இயேசுவுடைய அடையாளங்களை என் சரீரத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, உலகம் என்ன அடையாளம் படுத்த வேண்டாம், என் கர்த்தர் என்னை அடையாளப்படுத்துவார் என்றால் அதை விட ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆமென். இப்போ ஒரு சில மனிதர்களை உங்கள் முன்பதாக தேவன் அடையாளப்படுத்துகிற சில மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தங்களை இந்த உலகத்திலே விசேஷமானவர்களை அடையாளப்படுத்தின சில ஊழியர்களை நான் சில தேவ மனிதர்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். உங்களை உற்சாகப்படுத்தும்படி மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை நானும் அப்படிப்பட்ட அடையாளம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்ற அந்த ஜபத்தோடும் அந்த அர்ப்பணிப்போடும் அந்த தீர்மானத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிற வரப்போகிற 2022 ஆண்டு அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பதாய் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி அவன் அல்ல இவனை அபிஷேகம் பண்ணு, இவனை என்று சொல்லி கர்த்தருடைய விரல் நமக்கு நேராக நீட்டப்படுகிற நாட்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அப்போஸ்தலர்களின் புத்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தேவன் அடையாளப்படுத்துகிற ஒரு மனிதரை பார்க்க முடியும். The book of Acts chapter 9 verse 11. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்லா கவனிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர், ஐ லவ் தட் வேர்ட். இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை, இதெல்லாம் பவர்ஃபுல்லான வேர்டு. என்ன, யார் சொல்கிறாரா? அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தேர் எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை போதும். தேங்க்யூ. நல்ல கவனிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். தேவன் சவுலை அவர் தெமஸ்கு வீதியிலே சந்தித்த போது அவன் தன் கண்களிலே பார்வை இழந்தவனாக அவன் ஒரு தனித்து போய் இருக்கிற இடத்துல இருக்கிறான். கர்த்தர் அனனியாவுக்கு தரிசனமாகிறார். அனனியாவே, நீ போ, தர்சன பட்டணத்திலே நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ. அங்க இருக்கிற யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய ஒரு மனிதனை பார்ப்பாய். நீ போய் அவனை தேடு, நீ போய் அவனை தேடு. என் அன்பு ஊழியர்களே, இந்த ராத்திரி வேத கால வேளையிலே தேவனால் தேடப்படுகிற மனிதனாய் நான் காணப்பட விரும்புகிறேன். அநேக ஊழியர்கள் இருக்கலாம், எல்லாரையும் கர்த்தர் தேடல. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஈசாயின் வீட்டிலே அநேகர் இருந்திருக்கலாம், அநேக பலசாலிகள் இருந்திருக்கலாம், யூதாவின் வீட்டிலே திறமசாலிகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தேடினதோ திறமசாலிகளை அல்ல, கர்த்தர் தேடினதோ யுத்த வீரனை அல்ல. கர்த்தருடைய கண்கள் ஒருவனை தேடுகிறது. அவன் உள்ளே வருகிற நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் சாமுவேலுடைய காதுகளில் விழுகிறது. சாமுவேலே, இதுக்கு முன்னாடி வந்தவன்லாம் உடம்ப பார்த்து எழுந்து நின்னாயே, அவர்கள் அல்ல, இவன். இப்போது நீ எழுந்து, இப்போது நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அப்படிப்பட்ட தேவனால் அடையாளப்படுத்தப்படுகிற, தேவனால் தேடப்படுகிற ஒரு மனிதனாய் நான் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, அந்த தர்சு பட்டணத்தில் அநேகர் இருக்கலாம், ஆனா நான் சொல்றவனை போய் தேடு, நான் சொல்றவனை தேடு. அன்னைக்கு ஒரே ஆச்சரியம். தேவனே ஒரு மனுஷனை தேடு என்று அப்போதான் சொல்றாரு, போய் அவனை தேடு, போய் அவனை தேடு. அப்போ கேட்குறான், நீங்கள் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, யூதாவின் வீடுன்னு சொல்லிட்டீங்க, தர்சு பட்டணத்துன்னு சொல்லிட்டீங்க, சவுல் சொல்லிட்டீங்க, அவன் எப்படி இருப்பா, அவன் எங்கே இருப்பா? அப்போ அதை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? அவன் 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 இப்பொழுது, ஹல்லேலூயா, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே, இந்த 2021 ஆண்டுடைய கடைசி மாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை யாராய் அடையாளப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு ஊழியனாய். இன்றைக்கு பிரசங்கிக்கிற ஊழியர்கள் ஏராளமான பேர்ல இருக்கிறார்கள். இன்றைக்கு பலவிதமான காரியங்களை செய்கிற ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் வேதனை என்ன தெரியுமா? தேவன் தேடுகிற ஒரு ஊழியர் இன்றைக்கு தேசத்தில் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சபைகளிலே தேவன் தேடுகிற அந்த ஊழியர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே கர்த்தருக்கு தேவை பெரிய பெரிய பிரசங்கிகள் தேவையில்லை. கர்த்தருக்கு மேடை போட்டு பிரசங்கிக்கிற ஊழியர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை. பட்டம் பதவிகளுக்குள்ளே இருக்கிற ஊழியர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை. இந்த கடைசி நாட்களிலே தேவன் தேடுகிற ஒரு மனிதன் யார் என்றால், தேவ சமூகத்திலே
தன் முழங்கால முடக்கி தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்கிற ஒரு ஊழியனை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2021 வருஷத்தினுடைய கடைசி மாதத்து வந்து தேவ பிள்ளையே, நீங்கள் ஊழியர்கள் தான், நீங்க நல்ல கர்த்தரை துதிக்கிறவங்க தான். ஆனா உங்களுக்கு தேவனுக்கு தான் தெரியும் உன் ஜெபம் எப்படி இருக்குது என்று சொல்லி. இன்னைக்கு நம்மை விட வேதனையான காரியம், இன்று ஊழியக்காரர்களை விட விசுவாசிகள் அதிகமாக ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் அதிகாலையில கர்த்தரை தேடுகிறதுலானா விசுவாசிகள் அதிகாலையில கர்த்தரை தேடுகிறார்கள். ஊழியர்கள் அதிகமாக உபவாசம் இருக்கிறதுல, ஆனா விசுவாசிகள் அதிகமாக உபவாசம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சரித்திரம் மாற வேண்டும். இந்த காஞ்சிபுரத்தில் நடக்கிற இந்த ஐக்கியத்திலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை காண விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களுக்கு பிரசங்க தேவையில்லை, கர்த்தருக்கு தேவை உங்களுடைய முழங்கால்கள் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒரு நாள் இங்கிலாந்திலே ஒரு வேதாகம ஜான் வெஸ்லியினுடைய வேதாகம வீட்டை அங்கே இருக்கிற வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு அந்த இங்கிலாந்தில் இருக்கிற ஜான் வெஸ்லியுடைய வீட்டை காட்டும்படி ஒரு டூர் கொண்டு வந்தார்கள். அந்த பஸ்ஸில் அந்த ஏராளமான பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அந்த பஸ்ஸில் இறங்கி ஜான் வெஸ்லியுடைய வீட்டை காட்டுகிறார்கள். ஜான் வெஸ்லி வீட்டில் சொன்னவுடனே பேர் இதுதான் ஜான் வெஸ்லியுடைய கிச்சன் அறை, இங்கே தான் அவர் சமைத்து இங்கே தான் அவர் சமைப்பார் சாப்பிடுவாங்க என்று சொல்லி இன்னொரு வந்தார்கள். இதுதான் ஜான் வெஸ்லியுடைய ஸ்டடி ரூம், ஏராளமான பைபிள் இருக்கிறது, இங்க இருந்து தான் ஜான் வெஸ்லி படிப்பார், இங்கிருந்து தான் அவர் காரியங்களை செய்வார் என்று சொல்லி. அது பிறகு வந்தார்கள். இதுதான் ஒரு டிராயிங் ரூம், இங்கு வைத்து தான் ஜான் வெஸ்லி வருகிறவர்களை சந்திப்பை ஒவ்வொரு அறையை காண்பித்து கொண்டு வந்த போது ஜான் வெஸ்லியுடைய படுக்கறைக்கு வந்தார்கள். ஜான் வெஸ்லியுடைய படுக்கறைக்கு வந்த போதோ இதுதான் ஜான் வெஸ்லியுடைய படுக்கறை. எல்லா மாணவர்களும் ஆச்சரியமா பார்த்தாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! 16ஆம் நூற்றாண்டு இல்லையா, உலகத்தை அசைத்த ஒரு பெரிய பரிசுத்தம் அல்லவா. அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படி ஒரு பிரசனம். அப்போது அந்த படுக்கறைக்கு கீழே பார்த்தால் 2 குழி இருந்தது, 2 பள்ளம். அப்போது அந்த வார்டன் சொன்னாரா, இதை பாருங்க படுக்கறை கீழே பார்த்தீங்களா 2 பள்ளம், எவ்வளோ பெரிய பள்ளம் வந்து தெரியுமா? இந்த பள்ளம் என்ன பள்ளம் தெரியுமா? ஜான் வெஸ்லி முழங்கால முடக்கி 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 அவர் முழங்காலினாலேயே ஏற்பட்ட ஒரு பள்ளம் என்று சொல்லி. ஓ ரமஹந்தனியா, உலகத்தை அசைக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற ஊழியரே, எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லுகிற ஊழியனே, கர்த்தர் என் சபையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஊழியனே, நீ முழங்கால முடக்கிற அந்த இடத்தை கொஞ்சம் பாருங்க. எனக்கு ஊழியக்காரர்கள் முழங்கால முடக்குவது ரொம்ப அரிதா இருக்கிறது. ஜபம் என்று சொன்னாலும் முழங்கால முடக்கிறது ஊழியர்களுக்கு மனம் இல்லையே. என்னை உட்கார்ந்தே ஜபிக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன், ஊழியக்காரர்கள் ஜபம் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு எழும்பணுன்ற அந்த எண்ணம் இல்லை, முழங்கால முடக்கணுன்ற சிந்தை இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய நிலைகள் வேதனையாக இருக்கிறது. கண்ணீர் விட்டு முழங்கால நிற்கிற நெடுநேரமாய் முழங்கால நிற்கிற ஊழியர்கள் இன்னைக்கு மிக மிக குறைவு. 100ல் 10 பேரை கூட முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஊழியர்களை காண முடியவில்லையே. செவத்தில் சாய்ந்து கொண்டு காலை நீட்டி கொண்டு தோத்திரம் தோத்திரம் சொல்ற ஊழியர்களை தான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சப்பங்காலை போட்டுக்கொண்டு கட்டல்ல ஒரு கையை வச்சுக்கொண்டு சோத்திரம் சோத்திரம் என்று ஜெபிக்கிற ஊழியர்களை தான் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு ஜான் வெஸ்லியுடைய அந்த 2 அந்த பள்ளத்தை பார்த்துவிட்டு எல்லா மாணவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு விட்டு எல்லாருக்கும் ஒரே அதிசயம், இப்படி ஒரு மனுஷன் தரை பள்ளமாக கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனால் முழங்கால முடக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்டு விட்டு எல்லாரும் பஸ்ஸில் போனார்கள். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்த பொழுது எல்லாம் வந்துட்டாங்களா பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ் ஆயிட்டான். ஒரே ஒரு மாணவனை காணவில்லை. உடனே எல்லாரும் இறங்கி அந்த வார்டனும் 2-3 பேர் தேடின்னு ஓடுகிறார்கள். உள்ளே போய் கிச்சனில் பார்த்தா ஆளு இல்லை. பின்னாடி பேக் யார்டில் போய் பார்த்தால் ஆளு இல்லை. ஸ்டடி ரூமில் போய் பார்த்தால் இல்லை. ஆனால் ஒரு சத்தம் கேட்கிறது, லார்ட் இஃப் நாட் நவ் வென் மை லார்ட், லார்ட் இஃப் நாட் நவ் வென். இந்த ஒரு சத்தம் கேட்கிறது, ஆண்டவரே இப்பொழுது எனக்கு தராவிட்டால் எப்போது தருவீர்கள், இப்போது தராவிட்டால் எப்பொழுது தருவீர்கள் என்று அந்த சத்தம் கேட்கிறது. வார்டன் எல்லாம் சத்தம் அந்த அறைக்குள் போனால் அந்த ஜான் வெஸ்லி முழங்கால் முடக்கின அந்த பள்ளத்திலே தன்னுடைய 2 முழங்காலை வைத்துக்கொண்டு 2 கரங்களை உயர்த்து கொண்டு அந்த வாலிபன் அழுகிறான், ஆண்டவரே எனக்கு கிருபை வரங்கள் வேண்டாம்,
எனக்கு தாளந்துகள் வேண்டாம். உலகத்தையே அசைத்ததால இந்த பரிசுத்தவானுக்கு கொடுத்த அந்த முழங்கால் கிருபை எனக்கு தாங்கப்பா. அந்த முழங்கால் நின்று ஜெபிக்கிற கிருபை தாங்க என்று அந்த வாலிபன் அழுது கொண்டே இருந்தான். கண்களில் தாரை தாரியாய் கண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறது. வார்டன் சொன்னார்கள், தம்பி எழுந்துரு எழுந்துரு. இல்லை, எனக்கு ஆண்டவர் தரணும், என்னால் வர முடியாது, எனக்கு முழங்கால் அனுபவம் எனக்கு வேண்டும், முழங்காலின் அனுபவம் எனக்கு வேண்டும், எனக்கு ஜான் வெஸ்லி போல கண்ணீர் விடுகிற ஒரு அனுபவம் வேண்டும் என்று அழுதான். அவளை சமாதானப்படுத்தி பஸ்ஸில் கொண்டு போய் ஏற்றினார்கள். பிற்காலங்களிலே அந்த வாலிபன் உலகத்தை அசைக்கிறவனாய் மாறினான். அவன் யார் தெரியுமா? சமீபத்தில் கத்தருக்கு நிறுத்தி அடைந்த டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள். கைகளை தட்டி கத்தரை சோத்திர மாட்டீங்களா? நல்ல கரங்களை கத்தரி சோத்திரம் பண்ண மாட்டீங்களா? என் அன்பு தேவ ஊழியர்களே, இன்றைக்கு கண்ணீர் விடுகிற ஊழியர்கள் எங்கே இருக்கிறார்கள்? விசுவாசி எல்லாம் தேம்பி தேம்பி அழுதாலும் ஊழியக்காரருடைய கண்கள் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர இல்லையே. இங்க இருக்கிற எத்தனை ஊழியக்காரர்களோட மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க நேர் முழங்காலிலே 1 மணி நேரம் நின்று எத்தனை வருஷம் ஆகிவிட்டது? ஊழியர்கள் தான் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஊழியருக்கு உங்களை குறித்து பெரிய அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனா உங்களோட முழங்காலை குறித்து உங்களுக்கு உன் தேவனுக்கு தெரியும். உன் கண்களை குறித்து உனக்கு உன் தேவனுக்கு தெரியுமே. தாழ்மையா சிலங்களுக்கு குற்றப்படுத்த விரும்பல, ஆவியானுடைய ஆதங்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் தேடுகிற ஒரு மனிதன் இன்றைக்கு வேண்டும். தேவன் ஒரு மனிதனை தேடுகிறாரு. வலது கைக்கு வலதுக்கு வித்தியாசம் அறியாமல் தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது, இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் அறியாமல் போகிற ஜனங்களை கொத்து கொத்தாய் வலு சர்பத்தின் ஆவிகள் ஜனங்களை எடுத்து கொண்டிருக்கும் போது, முழங்காலினாலும் கண்ணீரினாலும் அந்த வலு சர்பத்தின் வாயிலிருந்த ஜனங்களை பிடித்து இழுக்கிற இன்றைக்கு பவுல்கள் கத்திற்கு தேவையாச்சே. இன்றைக்கு அந்த பவுல்கள் எங்கே இருக்கிறீர்கள்? பிரசங்கிக்கிறவர்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா பிரசங்கிக்க முடியும், அடுக்கு மொழியில உங்கள் பிரசங்க பண்ண முடியும், உங்களுடைய பிரசங்கத்தில் ஜனங்களை அழ வைக்க முடியும், உங்களுடைய பிரசங்கத்தில் ஜனங்களை சிரிக்க வைக்க முடியும். ஆனால் தேவ சமூகத்திலே முழங்காலில் நின்று தேவ சமூகத்திலே கண்ணீர் விடுகிற பவுல்கள் இன்னைக்கு கர்த்தருக்கு தேவையாச்சு. அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை போடுங்க. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேண்டும்பா, அந்த கிருபை எனக்கு வேண்டும். ஒரு ஜான் வெஸ்லியாலே முழங்காலை முடக்கி தன்னை முழங்காலின் நிமித்தமாகவும் தன்னுடைய கண்ணீர் நிமித்தமாகவும் உலகத்தை அசைத்து காண்பிக்க முடியுமானால், அந்த ஜான் வெஸ்லிக்கு விசேஷமானவழியே உங்களை போல என்னை போல மனிதன் தானே அவனும். அவனுடைய முழங்கால் ஒட்டகத்தின் முழங்கால்களை போல மாற்றக்கூடுமானால், ஊழியக்காரர்களே, இன்றைக்கு ஏன் இன்னும் எழுப்புதல் வரல? இன்னும் ஏன் நம்முடைய ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை? இன்னும் ஏன் நம்முடைய ஊழியத்தில் ஆவியானுடைய கிரிகள் காணப்படல? இன்னும் ஏன் நம்முடைய பிரசங்கம் ஒரு காற்றை போல போய்கொண்டிருக்கிறது? என்ன காரணம்? நம்முடைய முழங்கால் தேயில்லையே. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்திலே நீர் மகா சத்தமாய் முழங்காலை முடக்கினதை போல இன்றிலிருந்து அந்த என்னுடைய முழங்காலை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றிலிருந்து முழங்கால் பலன் அடையட்டும் அப்பா. கண்ணீர் விட்டு முழங்கால், என் முழங்காலை கொண்டும் என் கண்ணீரை கொண்டு என் ஊழியத்தை நான் கட்ட விரும்புகிறேன் அப்பா. என்னுடைய சாதுரியத்தினால் என் ஊழியத்தை கட்ட விரும்பவில்லை, என்னுடைய திறமையினால் என் ஊழியத்தை கட்ட விரும்பவில்லை, என்னுடைய சாமர்த்தியத்தினால் என் ஊழியத்தை கட்ட விரும்பவில்லை. என்ன முழங்காலினாலும் என் கண்ணீரினாலும் அவனுடைய ஊழியத்தை கட்ட விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல உற்சாகமாய் சொல்லுவோமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை முன்பதாக வைக்க விரும்புகிறேன். என்னாகமத்து புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தில் தேவன் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறார். அந்த மனிதனை யாராய் கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார்? தெரிந்த வசனங்களால் வாசிப்போமாக. என்னாகமத்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாட் a beautiful statement. இது யார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்? கர்த்தர் கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசேயோ, எவ்வளவு ஒரு உரிமை அவருக்கு. அந்த வார்த்தை சொல்லும் போதே என் ஆண்டவருக்கு அப்படி ஒரு பெருமை, எவ்வளவு பெருமையா சொல்றாரு பாருங்க. என் தாசனாகிய மோசேயோ
ஏப்பா நீ சொல்ற போல, நீ நினைக்கிற போல, நீ பேசுற போல மனுஷன் அல்லப்பா அவன். என் தாசனாகிய மோசையோ என் வீட்டு எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். யாரையா? சத்தமா சொல்லுங்களேன். யாரு? யாரு அவன்? உண்மை உள்ளவன். சத்தமா சொல்லுவோமே, உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன். இந்த வசனத்தை நான் ராத்திரி நான் யோசித்து கொண்டே இருந்தேன். என்னை நான் ஆராய்ந்து பார்த்தேன். நான் சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ற வார்த்தை இல்லை, இதெல்லாம் கர்த்தர் என்கிட்ட பேசின வார்த்தை. என்னிடத்துல கர்த்தர் எதிர்பார்த்தது, என்னிடத்துல கர்த்தர் எதிர்பார்த்த ஒன்றை தான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணி கொண்டு வருகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனா இருந்தானே. தேவன் தம்முடைய ஊழியர்களை யாராய் அடையாளப்படுத்த விரும்புகிறார்? யாராய் அடையாளம்? ஐயோ என் தாசனாகிய மோசையோ அவன் வாக்கு வல்லவன், என் தாசனாகிய மோசையோ அவன் வல்லமையான பிரசங்கி, என் தாசனாகிய மோசையோ அவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறவன். இல்லை இல்லை இல்லை, அப்படி அடையாளப்படுத்தலையே. யாராய் அடையாளப்படுத்துகிறார்? அவன் உண்மை உள்ளவனாய் அடையாளப்படுத்துகிறார்களே. என் அன்பு தேவ ஊழியர்களே, இன்றைக்கு ஊழியர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறது எதை தெரியுமா? உண்மை. உண்மை. இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். விசுவாசிகள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வைக்கிறோம். இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை 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 காரியங்களிலே நம் உண்மை இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய உண்மையற்ற காரியங்கள் கர்த்தர் கிருபையாய் மறைத்து இருக்கிறார். நம்முடைய உண்மையற்ற காரியத்தை கொஞ்சம் கர்த்தர் திரையை விலக்கி விடுவார் என்றால் யாரும் நிற்க முடியாது. நம்முடைய உண்மையற்ற காரியங்களை நம்முடைய சபைக்கு முன்பதாக, நம்முடைய ஜனத்து முன்பதாக திரை விலக்கினதை போல விலக்குவான் என்றால் நாம் வெட்கப்பட்டு போய் விடுவோமே. தேவ ஊழியர்களே, நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலே தேவன் எதிர்பார்க்கிற ஊழியன் யார்? உண்மை உள்ளவர் ஊழியன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் உண்மை எதிர்பார்க்கிறாரே. நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை அவர் உண்மை எதிர்பார்க்கிறாரே. இன்றைக்கு ஊழியர்களை குறித்து வருகிற சில செய்திகளை நான் கேட்கும் போது வேதனையா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்ற போர்வையிலே ஊழியர்களுடைய காரியங்களை, சில விஷயத்திலே உண்மையற்ற காரியங்களை குறித்து வரும்பொழுது அவ்வளவு வேதனையா இருக்குது. சத்தியத்தை அறிந்து இப்படி உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி, என் அன்பு தேவ ஊழியர்களே, வரப்போகிற 2022 ஆண்டு ஒரு பெரிய எழுப்புதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நினைக்கிற காரியம் அல்ல, மகா பயங்கரமான காரியத்தை தேசத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஆனா அதற்கு கர்த்தருக்கு தேவை உண்மை உள்ளவன். பவுல் சொல்லுகிறானே, கர்த்தர் என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணினபடினாலே இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. எதைக்காக உங்களை கொடுத்தார்? உங்களுடைய திறமையை பார்த்து கொடுத்தாரா? உங்களுடைய தாளந்தை பார்த்து கொடுத்தாரா? உங்களுடைய வேற அந்தஸ்தை பார்த்து இல்லையே. என் அப்பாவுடைய இருதயம் நம்மை நம்பினது, நம்மை நம்பினது. நமக்கு அவருக்கு உண்மையாயிருப்போம், அந்த ஊழியத்தில் உண்மையாயிருப்போம், அவருடைய திருச்சபைக்கு உண்மையாயிருப்போம், அழைத்த தேவனுக்கு உண்மையாயிருப்போம் என்று சொல்லி அவர் நம்முடைய உண்மையை எதிர்பார்த்தல்லவா. நான் உண்மை உள்ளவராய் இருந்ததுனால கொடுக்கல, உண்மையா இருப்போம் என்று அவர் எதிர்பார்த்து கொடுத்தாரு. இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் சொல்ல முடியும்? ஒரு நாள் அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியுடைய முதலாளி அந்த கம்பெனி ஒரு சின்ன பையனை வேலைக்கு வைத்த ஒரு சின்ன 10-12 வயசு பையனை வேலைக்கு வைத்தார்கள். நடந்த சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்பொழுது அந்த முறை அந்த தம்பி இருக்கிறான். அந்த ஆஃபீஸில் முக்கியமான காரியம் அந்த ஓனருக்கு இருக்குது. அப்போ அந்த ஓனர் சொன்னாரான், தம்பி நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வேலை செய்கிறேன், அதனால் யார் வந்தாலும் என்னை பார்க்க அனுமதிக்காத, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் பி டிஸ்டர்ப், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் என்னை பார்க்க விடாதீங்கன்னு சொல்லிட்டான். சரி சார்னு சொல்லிட்டு இவன் ஜஸ்ட் ஆஃபீஸ் பாய் உட்காந்துக்கினான். கொஞ்சம் நேரம் கழிச்சது அந்த ஆஃபீஸருடைய அந்த ஓனருடைய ஃபோன் பெல் அடிச்சது. அப்போ ஃபோன் பெல் அடிக்கும் போது அந்த ஓனர் சொல்கிறார், தம்பி அந்த ஃபோனை எடுத்துட்டு யார் வேணால் பேசிட்டோம், என்னை கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லு.
உங்கள் ஓனர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செய்ய சொன்னா பாஸ்டரே சொல்கிறோமே இல்லையா? யாரா வீட்டில் தான் இருப்ப, யாரா வந்து இல்லை பாஸ்டர் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அப்போது இந்த ஓனர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, யாராவது அந்த ஃபோன் அடிக்குது, எடு ஃபோனை எடு. ஃபோன் எடுத்துட்டு யாரானாலும் இருந்துட்டோம் என்னை கேட்டாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிவிடு. நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? எஜமானன் சம்பளம் கொடுக்குறவர் பெருசான பெரிய காரியத்தை சொல்கிறாரு, அவர் தானே சொல்கிறாரு இல்லைன்னு சொல்லிட்டு போனால் போச்சு. அந்த பையன் சொன்னான், ஐ எம் சாரி சார், நடந்த சம்பவம், ஐ எம் சாரி சார், ஐ கேனாட் டெல் லை, என்னால் போய் பேச முடியாது. டேய், உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், என்கிட்ட சம்பளம் வாங்குறேன், நான் முக்கியமான வேலையில் இருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லு. இல்லை சார், சாரி, ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவ பையன், என்னை சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துக்கிறாங்க உண்மையாக இருக்கணும்னு சொல்லி. விளையாட்டு கூட என்ன செய்யக்கூடாது, போய் பேசக்கூடாது சொல்லிட்டாரு. இவருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அவனை எழுந்து செம்ம அடி அடிச்சுட்டு, ஐயா ஃபயர்ட், இனி நீ என் வேலைக்கே வேண்டாம் என்று சொல்லி துரத்தி அமைச்சிட்டார். இந்த பையன் சின்ன பையன் அழுது கொண்டே போயிட்டான் வெளியில். இவர் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. உடனே ஃபைலெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனோன்னா அவங்க மனைவி கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு, வை யூ கேம் ஸோ சூன், நீங்கள் நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொன்னீங்களே. அவர் நடந்ததெல்லாம் சொன்னார். இப்படி இந்த பொடி பையன் என் வார்த்தைக்கு அவன் சேவி கொடுக்கல, பயங்கரமாக அப்செட் ஆகிட்டார். உடனே அவங்க மனைவி, ஆமாம் அது எப்படி அந்த பையன் பண்ணலாம், சின்ன பையன் ஏன் நான் குறைஞ்சிட்டு போயிட்டு போகிறான், அந்த ஒரு வார்த்தை சொன்னேன் குறைஞ்சிட்டு போகிறானா என்றெல்லாம் மனைவி கொஞ்சம் ஆறுதல் படுத்தி உட்கார வச்சிட்டார். அவனுக்கு ஓனர் காஃபிலாம் கொடுத்தாரு. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு மனைவி பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. என்னங்க அந்த பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான் இல்லை? ஆமாம்மா. என்ன பண்ணுங்க, அடித்தேன், சும்மாவா, நல்லா அடித்து துரத்தி அமிச்சிட்டேன். எப்படிப்பட்டவளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எனக்கு என்னத்துக்கு, துரத்தி அமிச்சிட்டேன். மனைவி பெருமையாக சொன்னாங்களா, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியில் நீங்கள் சொன்னதை செய்யலைன்னு அந்த பகுதியை தானே பார்க்குறீங்க. ஆனால் மறுபக்கத்தில் என் வேலையாக போனாலும் சரி நான் பொய் பேச மாட்டேன்னு சொல்லி அவன் உண்மையாக இருந்தானே, அதை நீங்கள் பார்த்திக்கலான்னு சொல்லி ஓனர் அப்போது யோசிப்பா. சொன்னாங்க, இது போல் உங்கள் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் உங்களுக்கு உண்மையாக இருந்தாங்கன்னா உங்களோட கம்பெனி எங்கேயோ போயிடும். ஏமே இந்த ஓனர் நடத்தார். அந்த ஓனர் சிந்திக்க ஆரம்பித்தார். உடனே ஆஃபீஸ் போனார். ஆஃபீஸில் போயிட்டு அந்த ஃபைலை பார்த்தார். ஃபைலை பார்த்து அந்த பையனுடைய அட்ரஸ் எடுத்தார். தன் காரில் தன் மனைவியை கூட்டி கொண்டு, தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கார் எடுத்துன்னு போனார். அந்த வீட்டில் அந்த அட்ரஸ் போனால் பையன் இல்லை. அந்த வீட்டு அம்மாட்ட கேட்டாங்க, இது போல் இந்த பையன் எங்கள் கம்பெனியில் வேலை சார், யார் என்னன்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, எஸ் சார், அவன் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறான், பட் ஹி டோன்ட் ஹேவ் ஃபாதர் அண்ட் மதர். அமெரிக்காவில் இது நிறைய நடக்கும். ஹி டோன்ட் ஹேவ் ஃபாதர் அண்ட் மதர், இஸ் எ ஸ்ட்ரீட் பாய். அவனை ஸ்ட்ரீட் பாய், அவங்க அப்பா அம்மா ஒரு 2 பேரும் வேறு கல்யாணம் பண்ணப்பட்டு இவன் அனாதை ஆகிட்டான். எங்கள் நல்ல பையனாக தான் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம், கம்பெனியில் வேலை செய்கிறான் சொல்லிவிட்டு. அப்போது இவங்க நடந்தெல்லாம் சொன்னாங்க. சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த பையன் வரான். அங்கே பார்த்தோன்னே ஓனர் காரை பார்த்தோன்னே எனக்கு வயிறு கலக்கிச்சு. அங்கே அடித்தது போதாதுன்னு எங்கேயும் வந்துட்டாரான்னு சொல்லி பயந்து கொண்டே வரான். பயந்து கொண்டே வந்த பிறகு அந்த இவர் எழுந்தார். அவன் கையை பிடிச்சிட்டு, ஐம் ரியலி சாரி, என்னை மன்னிச்சுக்குப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குன்னு சொன்னார். சொன்ன உடனே அவன் மனைவி சொன்னாங்க, என்னங்க நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இத்தனை வயசாகிடுச்சு, நமக்கு குழந்தை இல்லையே, இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, இவனை ஏன் நம்ம குழந்தையா எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு உடனே போனார்கள். அவனை அப்ளை பண்ணாங்க. அவனை தன் சொந்த பிள்ளையை மாற்றிக்கொண்டான். ஏமே சரி, என்ன கதை முடியல, கதை சொந்த பிள்ளையை மாற்றிக்கொண்டாங்க. நாட்கள் கடந்து சென்றது. அந்த மனிதன் மரித்து போனார். அப்புறம் அந்த கம்பெனிக்கு இவன் அதிபதியாகி மாறினான். எந்த கம்பெனி தெரியுமா? உலகத்தில் பிரபலமாக இன்னைக்கு இருக்கிற வால்மார்ட் என்று சொல்லப்படுகிற அந்த கம்பெனியுடைய முதலாளியாக அந்த பிள்ளை மாறினா. இப்போ கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்பா தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை வால்மார்ட் என்று சொல்லப்படுகிற உலக பணக்காரர்கள் 100 பேரில் ஒருவனாய் மாறினதுக்கு காரணம் அவன் திறமை இல்லை, அவனுடைய சாமர்த்தியம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட உண்மை. ஊழியர்களே, இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் சில நேரங்களில் நாம் சொல்லுகிறோம்,
பயங்கர போராட்டம் பாஸ்டர், நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், இன்னும் வளர்ச்சி இல்லை, நான் எவ்வளோ பாடுபடுறேன், ஒரு வழி ஆத்மா வந்த இன்னொரு வழியாக போடுறான். எல்லாம் உண்மைதான். ஆனால் இதுக்கு காரணம் என்ன என்று நல்லா ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உண்மையற்ற காரியம், உண்மை இல்லாத காரியங்கள். பண விஷயத்தில் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியல. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும், அந்தரங்க ஜீவித்தில் உண்மையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உண்மை, சபைக்கு உண்மை, தேவனுக்கு உண்மை, சமுதாயத்துக்கு உண்மை. தேவனுடைய இருதயம் நம்மை நம்ப வேண்டும், நம்முடைய விசுவாசிகள் இருதயம் நம்மை நம்ப வேண்டும், நம்முடைய குடும்பம் நம்மை நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. என் அன்பு ஊழியர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், உங்களை குற்றப்படுத்த சொல்லலை, நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படி. நீங்கள் மாத்திரம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். முழங்காலை முடக்குகிற ஒரு ஊழியனாகவும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் உண்மை உள்ள ஊழியர்களாக இருந்து பாருங்க. கிழக்கு மேற்கும் தெற்கு வடக்குமாய் எல்லைகளே இல்லாத அளவுக்கு உங்களுடைய ஊழியம் பெருகும், உங்களுடைய ஊழியம் வளரும், ஆசீர்வாதம் பெருகும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். வாசிப்போம். என்னாகமத்து புஸ்தகத்தினுடைய 25ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிப்போமாக. என்னாகமத்து புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினான். நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தில் இன்னொரு மனிதனை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். முதலாவதாக பவுலை ஜெபிக்கிறவனாய் அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவதாக மோசையை உண்மை உள்ளவனாய் அடையாளப்படுத்துகிறார். இந்த மூன்றாவதாக எலியாசின் மகனாகிய பினகாசை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். என்னென்ன அடையாளப்படுத்துகிறார்? என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியத்தை அவன் காண்பித்ததினாலே. என் அன்பு தேவ ஊழியர்களே, அன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஊழியர்கள் யார்? தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிற ஊழியர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை. ஆமென். ஊழியத்தை ஏதோ ஒரு ஊழியமாய் செய்கிற ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊழியத்தை சிலர் வாழ்க்கையில் பார்த்தா ஊழியத்துக்கு வந்துட்டோம், ஏதோ வேற என்ன பண்ண முடியும், திருப்பி வேலைக்கு போக முடியும், தலையெழுத்து செஞ்சுன்னு போவோம். சிலர் ஊழியத்தை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க தெரியுமா? ஊழியத்து வந்துட்டா வேற ஏதோ தன்னுடைய காரியங்கள் நல்லா நடந்தால் போதும், அப்படியே அவங்க சபை வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, வளரட்டால் பிரச்சனை இல்லை, அவங்க தேவை சந்திக்கப்பட்டு விட்டால் போதும், அடுத்த எல்லைக்கு போக மாட்டாங்க. நல்லா கவனிக்க வேண்டிய ஊழியர்கள், இந்த கடைசி நாட்களிலே தேவன் எதிர்பார்க்கிற ஊழியக்காரன் யார் என்று நீங்கள் பார்த்தால், எகுவை போல, எகு சொல்றாங்க யோனதாப் கிட்ட, என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். ஆமென், ஆமென். இன்றைக்கு யார் கர்த்தருக்கு தேவை? தேவனுக்கென்று ஊழியம் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள். ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறவர்கள் வேண்டாம். தேவனுக்கு ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் வேண்டாம். தேவனுக்காக ஏதோ ஒரு சபையை நடத்தி கொண்டு வருகிறேன் என்கிற நிலையில் இருக்கிறார்கள் ஊழியர்களுக்கு வேண்டாம். தேவன் கடைசி நாட்களிலே எதிர்பார்க்கிற ஊழியன் யார் தெரியுமா? துடிப்போடு கூட வைராக்கியத்தோடு கூட எப்படியாவது காரியங்களை சாதிக்க வேண்டும், தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்புள்ள வைராக்கியமுள்ள ஊழியர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு சத்தமா சொல்லுவோமே. இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ளே அந்த அர்ப்பணிப்பு இல்லையா? ஊழியர்களுக்குள்ளே அந்த ஒரு வைராக்கியம் இல்லையே? இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற வேற்று மதத்தினரை பாருங்க, அவர்களுக்கு இருக்கிற வைராக்கியம் உங்களுக்கு இல்லையே? இல்லையே. அவர்களுக்கு காணப்படுகிற அந்த அவர்களுடைய அந்த ஒரு நம்முடைய பாஷை சொல்ல போனா ஒரு வெறி. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு வெறி பிடிக்கணும். வார்த்தை வித்தியாசமாகுது இல்லையா? ஊழியக்காரன் என்ன பிடிக்கணும்? கேட்கல. ஜாதி வெறி பிடிக்க கூடாது, பணத்து மேல வெறி பிடிக்க கூடாது. கர்த்தருக்காக நாம் சாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் என் ஊழியத்தில் நான் அதிகமாக ரோல் மாடலாய் ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரர் டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இங்கிலாந்தில் பெரிய மருத்துவர்,
பேர் போன ஒரு மருத்துவர் டேவிட் லிவிங்ஸ்டன். ஒரு நாள் ஒரு ராத்திரி நடந்த ஒரு சின்ன ஆராதனையிலே ஒரு வயதான ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஆப்பிரிக்கா தேசத்திலே ஜனங்கள் நர மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டு, இன்றைக்கு அவர்கள் நம்மை போலவர் மனிதர்கள் தான், ஆனால் அவர்கள் நர மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டு ஒருவர் பட்சித்து கொண்டு அவர்கள் தேவன் அறியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள் என்று ஒரு அறைக்குள் விட்ட போது, இந்த புகழின் உச்சியிலே he is a very big surgeon, ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் டேவிட் லிவிங்ஸ்டன். அந்த மனிதன் அந்த அறைக்குவலை கேட்டுக்கொண்டு தன் 2 கரங்களை தூக்கி கொண்டு அப்படியே முன்னாடி போனார். அப்போ பக்கத்தில் இன்னொரு டாக்டர் இருந்தார். அவன் டேவிட் லிவிங்ஸ்டன் கோட்டை பிடிச்சி இழுத்து, டேய் பைத்தியக்காரனா நீ, இங்கிலாந்துலேயே தலைச்சிறந்த டாக்டர் நீதான் தி பெஸ்ட், இப்போத்துக்கு தலைச்சிறந்தவன் நீதான், நீ சம்பாதிச்சு உன் பணத்தை மிஷனரிக்கு கொண்டு நீ ஊழித்து போகாதே. இவன் அந்த கையை தட்டி விட்டு 2 கரத்தை தூக்கி கொண்டு அவன் கடந்து போனான். சுருக்கமாக சொல்லுகிறேன், அவனை காட்டுக்கு, ஆப்பிரிக்காவில் இருக்கிறதால காட்டுக்கு அவன் அனுப்பினார்கள். அவன் அனுப்பின சில வாரங்களிலே, சில மாதங்களிலே ஒரு கொடிய அம்மை நோய் வந்தது. கொடிய அம்மை நோய். அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த சவையில் இருக்கிற அந்த முகம் முழுவதும் அம்மை, பெரிய பெரிய அம்மைகள் வந்து முகம் அந்த கேடு அடைந்தது. 5 வருடம் கழித்து டேவிட் லிவிங்ஸ்டன் தன் மனைவியை பார்க்க முடியும். அவன் திரும்பி போகும்போது அவன் வீட்டு வாசலை கதவை தட்டுகிறான். அவன் சொந்த மனைவி கதவை திறந்துட்டு தன் புருஷனை பார்த்து கேட்குறான், யார் வேணும், whom do you want? இவன் கேட்குறான், ஹனி என்ன தெரியலையா உனக்கு, ஐம் டேவிட் லிவிங்ஸ்டன். ஓடி வந்து கட்டி அணிச்சு, என்னங்காச்சு, என்ன ஆனது, அழகான உங்களோட முகம் இந்த அளவுக்கு அந்த கேடு அடைந்து விட்டது, என்ன ஆனது? அவன் சொன்னான், அம்மை வியாதி வந்தது. உடனே இங்கிலாந்து மிஷனரி சொசைட்டி சொன்ன, டேவிட் நீ வீட்டுக்கு மீண்டும் அங்கே போக வேண்டாம், உன் அழகெல்லாம் போய்விட்டது, உன்னை பார்க்கக்கூடிய முடியவில்லை, அவ்வளவு அகோரமாய் உன் முகம் மாறிவிட்டது, நீ போதும், உன் அழகெல்லாம் ஊழியத்து போய் உன் அழகெல்லாம் இழந்தது போது, நீ போக வேண்டாம். அவன் சொன்னா, நான் போகலன்னா அந்த ஜனங்கள் என்ன ஆவார்கள், என் அழகு போனாலும் அந்த ஜனங்கள் வேண்டும் அல்லவா? வைராக்கியத்தோடு திரும்பி போனான். ஒரு நாள் அவர் வேகமாய் குதிரையில், சுருக்கமாக சொல்லுகிறேன், வேகமாய் குதிரையில் போய்கொண்டிருக்கிறார். குதிரையில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளை தொங்கி கொண்டிருக்கிறது. அந்த கிளையில் ஒரு கூர்மையான ஒரு பகுதி இப்படி இருந்தது. இவன் குதிரையில் வேகமாக டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியத்து போகும்போது அந்த கூர்மையான மரத்துடைய கூர்மை அவனுடைய கண்ணில் இப்படி பட்டு இப்படி வெளியில் வந்துடுச்சு. அலறினவனாய் கீழே விழுந்தான். ஒரு கண்ணை இழந்து விட்டான். இங்கிலாந்து சொசைட்டி லெட்டர் அனுப்புறாங்க, டேவிட் இட் இஸ் எனஃப். ஊழியர்களே, நம்முடைய ஊழியத்தையும் அந்த ஊழியத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இங்கிலாந்து சொசைட்டி சொல்லுகிறார்கள், இட் இஸ் எனஃப் டேவிட், போதும், உன் அழகெல்லாம் இழந்துட்ட, இப்போ கண்ணும் போய்விட்டது, ஒரு கண்ணை நீ இழந்து விட்டாய், நீ இங்கிலாந்துக்கு வந்து விடு, நீ செய்த ஊழியம் போது, நீ இங்க வந்து நீ செய். இவன் சொன்னானா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, என் கண் போனாலும் பரவாயில்ல, இந்த ஜனத்தை நான் விட மாட்டேன், இவ்விதமாய் ஊழியத்தை அழகிழந்து தன் கண்ணை இழந்து ஊழியத்தை இழக்காமல் அவன் போய்கொண்டிருந்த நேரத்தில், இதே போல இன்னொரு நாள் அவன் குதிரையில் வேகமாய் போய்கொண்டிருக்கிறான். எதிரே ஒரு சிங்கம் வந்து விட்டது. இந்த சிங்கம் இவனை துரத்த ஆரம்பித்தது. சிங்கத்துக்கு பயந்து அவர் வேகமாக ஓடினாலும் சிங்கம் விடலை. ஒரே பாய்ச்சலாய் பாய்ந்து டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கையை பிடிச்சிச்சு. கையை அது கவ்வி அப்படி இழுத்து விட்டது. இவன் போட்ட அலறலிலே அங்கே இருந்த காட்டு பசுவைகள் எல்லாம் ஓடி வந்தார்கள், சிங்கத்தை துரத்தினார்கள். ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய அந்த நரம்புகள் எல்லாம் அருந்து, கைகளுக்கு சதையெல்லாம் இழந்து இந்த கை தொங்கி விட்டது. இங்கிலாந்து சொசைட்டி சொன்னாங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் கம் பேக், யூ கம் பேக். அழகு இழந்துட்ட, உன் கண்ணையும் இழந்துட்ட, இப்போ உன் கையை இழந்துட்ட, நீ வந்து விடு சொன்னானா. டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னானா, நான் வந்துடலாம், ஆனால் இந்த ஜனங்களுக்கு யாரு இருக்கிறா,
அவன் அந்த நிலையிலும் அவன் வராதபடிக்கு வைராக்கியமாய் தன் கண்கள் போனாலும் பரவாயில்ல, தன் அழகெல்லாம் போனாலும் பரவாயில்ல, என் கையை நான் இழந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் என் கரத்தில் கொடுத்த இந்த ஜனத்தை நான் இழக்க மாட்டேன், இந்த ஊழியத்தை நான் இழக்க மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு செய்தானே. அவன் அல்லவா ஊழியக்காரன், அவன் அல்லவா தேவனுக்காக ஊழியம் செய்கிற வேண்டும். இன்றைக்கு ஒரு தராசன் ஒரு பகுதியிலே டேவிட் லிவிங்ஸ்டனை வைத்துவிட்டு இன்று ஊழியக்காரர்கள் தம்பட்டம் அடைத்துக் கொண்டிருக்கிற நம்மை தராசில் இன்னொரு இடத்துல வைத்து பாருங்கள். தேவனுக்காக தியாகம் செய்து சொல்லிக்கொண்டு நிறைய மிஷனரி கதைகளை சொல்லலாம். வில்லியம் கேரி தன் 2 பிள்ளைகளையும் அனாதைகளாய் மடித்தார்கள். 2 பிள்ளைகள், பச்சை இளம் பிள்ளைகள். பிள்ளைகளை தன் வீட்டு காம்பவுண்டில், அந்த காலத்தில் மருந்து இல்லை, 2 பிள்ளைகளை வீட்டுக்கு எதிரே காம்பவுண்டில் அடக்க பண்ணினார். 2வது பிள்ளை மரித்த போது அந்த தாய் பேதலித்து விட்டாள், அவள் பைத்தியமாய் மாறிவிட்டாள். வீட்டுண்டு ஒரு அறைக்குள்ளே வில்லியம் கேருடைய மனைவியை பூட்டி வைத்து விட்டு இன்னும் அறைக்குள்ளே வேதாகமத்தை மொழிபெயர்த்த ஐயா. இவங்களுக்கெல்லாம் என்ன தலையெழுத்தா? இவங்களுக்கெல்லாம் தலையெழுத்த ஐயா. கண்ணை இழந்து, கையை இழந்து, அழகை இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, தன் மனைவியை பைத்தியமாய் கொடுத்து விட்டு ஊழியத்தை செய்வதற்கு இவர்கள் பைத்தியக்காரர்களா? பைத்தியக்காரர்களா? இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஊழியத்தை அல்லவா தேவன் உங்களையும் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பரிசுத்தவர்கள் தியாகத்தோடு கூட, பக்தி வைராக்கியத்தோடு கூட தன் ஜீவனை பணயம் வைத்து கொடுத்து அந்த மகத்தான ஊழியத்தை அல்லவா நம்முடைய கருத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாமும் பைபிள் எடுத்துக்கொண்டு பாக்கெட்ல வச்சுக்கொண்டு அக்கத்தில் வச்சுக்கிற ஊழியக்காரன் சொல்லுகிறோமே, ஆண்டவருக்கு நீ செய்த தியாகம் என்ன? ஆண்டவருக்கு நீப்பட்ட பாடுகள் என்ன? ஆண்டவருக்கு நீ வைராக்கியத்தோடு கூட நீங்கள் செய்த கிரியைகள் என்ன? என்ன செய்தீர்கள்? நமக்கு ஊழியக்காரர் என்ற பட்டம், நமக்கு பாஸ்டர் என்ற பட்டம், நமக்கு ரெவரண்ட் என்ற பட்டம். ஆனால் ஆண்டவருக்கு எதுவுமே செய்யலையா? எதுவுமே செய்யலை. பிணக்காசை குத்து கத்த சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் அவன் வைராக்கியத்தை காண்பிச்சாயா. இன்றைக்கு உங்களை குறித்து கத்த சொல்லுவாரா? என் தாசன், என்னுடைய மகள் எனக்காக அவர்கள் கொஞ்சம் நெஞ்சம் பாடுகளை படல, அவர்கள் கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படுகளே, என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் எவ்வளோ பாடுகளை படுகிறார்களே என்று சொல்லி. என் அன்பு தேவ ஊழியர்களே, எனக்கு நேரம் இல்லாதபடி நான் மீதி காரியத்தை நான் சொல்லலை. But just I want to encourage you, but at the same time I want you to rededicate yourself. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஆழமான அர்ப்பணிப்பு, உதடுகளின் அர்ப்பணிப்பு வேண்டாம். உதடுகளால் உண்டாகிற அர்ப்பணிப்பு, உதடுகளெல்லாம் அர்ப்பணிப்பு செஞ்சு 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 உங்களை என்னையும் அவர் நம்பி நம்பி அவர் ஏமாந்தது தான் மிச்சம். அவர் ஏமாந்தது தான் மிச்சம். இனிமேலாவது 2022 காத்து கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களை விசேஷப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களை வித்தியாசமான உலகத்தில் காண்பிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு அர்ப்பணித்தால் தேவனுடைய ஊழியக்காரனாய் உங்களுக்கு தைரியமா சொல்ல முடியும். இன்றைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு ஆழமான அர்ப்பணிப்பாக இருக்குமானால், இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு உண்மையான ஒரு அர்ப்பணிப்புமா இருப்போமானால், இன்றைக்கு நம்முடைய ஒப்பு கொடுத்தல் விசுவாசிகள் அல்ல, நமக்கு தேவனுக்கு முன்பதாய் சாஷ்டகமாய் விழுந்து, அப்பா என்னை நீர் அடையாளப்படுத்துவதற்கு நான் எதை வேண்டாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், ஐ சேலஞ்ச் யூ, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே உன்னை நிரப்புவார். அன்றைக்கு மோசேயை கன்மலை வெடிப்பிலே கொண்டு போய் வைத்து தன் கரத்தினால் மூடி அவனை திரும்பி வருகிற நேரத்தில் இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள், மோசேயே உன் முகத்தை எங்களுக்கு மறைத்துக்கொள், எங்களால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னதை போல உலகம் உங்களை பார்த்து சொல்லத்தக்க நிலையிலே தேவன் தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய பிரசன்னத்தினாலும் உங்களை நிரப்புகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கூட்டம் ஒரு ஆலயத்தை நடந்து கொண்டு வந்தது. நமக்கும் வெளி தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றேன்.
நான் அடிக்கடி யோசிப்பேன், வெளிநாட்டில் இருக்கிறவன் ஷூ போட்டு பலிபீடத்தை நிற்கிறான், கால் மேலே கால் போட்டு பலிபீடத்தில் உட்கார்றான், அங்கே தான் உட்காந்து தலையெல்லாம் செய்வான். ஆனால் பலிபீடத்தில் நின்று அவன் கரங்களை நீட்டினால் வியாதிகள் சுகமாகுது, அவன் கரங்களை நீட்டினால் வீல் சேரில் இருக்கிறவன் எழுந்து நடக்கிறான். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, என்ன ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ உபவாசம் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்குது, ஆனால் அவன் நின்றாலே அற்புதம் நடக்குது. நீ பட்சபாதம் உள்ள தேவனோ? அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு சிறிய ஆலயத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வார்த்தை பிரசங்கத்தின் முடிவில் அந்த வார்த்தை அநேகரை தொட்டு விட்டது, விசுவாசிகளுக்கு ஒரு சபையில். அப்பொழுது அவர் கடைசியாக ஒரு ஆல்டர்கள் கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசினது உண்மையானால், இன்றைக்கு உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது உண்மையானால், உடனடியாக எழுந்து முன்னாடி வந்து நீ முழங்கால முடக்கு என்று சொன்னார். அப்போது நல்ல ஒரு மனிதர், உயரமான மனிதன், கோட் சூட் போட்ட மனிதன், 2 கரங்களை தூக்கி கொண்டு கண்களில் கண்ணீரோடு கூட முன்னாடி வந்து முழங்கால் நின்றார். அந்த மனிதனை பார்த்தோன்னே பிரசங்கியாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ, யார் இவர் வந்து நிற்குது? நான் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, வார்த்தை தொட்ட உடனே அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்த மனிதன் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள். ஒரு சின்ன சபை தான், அவ்வளோ லட்சங்களுக்கு ஊழியம் பண்ற ஊழியர் தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை தொட்ட உடனே அங்கே வந்து 2 கரங்களை தூக்கி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்தார். இன்னைக்கு 1000 தான் பேசினாலும் ஊழியக்காரர்களுக்கு அர்ப்பணிக்கிற இருதயம் இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா நமக்கு என்னையா? என்னை கர்த்தர் அடையாளப்படுத்துவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஊழியர்கள் மாத்திரம் எல்லாரும் எழுந்திருக்க வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை. என் தேவன் என்னை அடையாளப்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற அவர்கள் மாத்திரம் உடனடியாக எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் உங்களை கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கட்டும், கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கட்டும். ஏறக்குறைய எல்லாருமே எழுந்து நின்று கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. நீங்க எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லார் கண்களையும் மூடுங்க. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். இப்போது நீங்கள் கர்த்தரோடு பேச போகிற நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது கர்த்தரோடு நீங்க கர்த்தரோடு பேச போறீங்க. எல்லாரும் வாய்களை திறங்க. யாருடைய கண்கள் திறக்க வேண்டாம், ஒருவருடைய கண்கள் திறக்க வேண்டாம். அநேகருடைய கண்களிலே என்னால் கண்ணீரை பார்க்க முடிகிறது. நல்லது ஊழியர்களே, இருதயம் உடைஞ்சிடட்டும். உன் இருதயம் இன்னைக்கு உடையட்டும். இவ்வளவு நாள் அழ முடியாவிட்டாலும் இன்னைக்கு உன் கண்களில் கண்ணீர் வரட்டும். கர்த்தர் உன்னை யாரா எதிர்பார்க்கிறார்? உன்னை அல்லவா அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உன்னை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறார். உன் முழங்காலை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறாரே. அவருக்கு உன் முழங்கால் தேவை, அவருக்கு உன் கண்ணீர் தேவை, அவருக்கு உன் முழங்கால் தேவை, அவருக்கு உன் கண்ணீர் தேவை அல்லவா? எல்லாரும் ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. யாரும் அமைதியா ஜெபிக்கிறவர்கள் நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனா கதறுகிறவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்க. கதறுகிறவர்கள் இன்னைக்கு ஒரு கதறுதல் சத்தம் வரட்டும், ஒரு கதறுதல் சத்தம் வரட்டும். நீர் என்னை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறேன், என் முழங்காலை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறேன், என் கண்கள் அல்லவா கண்ணீர் அல்லவா தேடுகிறேன். இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறப்பா. அநேகர் அழுகிறதை பார்க்கிறேன், அநேகர் தேம்பி தேம்பி அழுகிறது, அநேக ஊழியருடைய கண்களில் கண்ணீர் தாரை தாரியாய் ஊற்றுகிறதை நான் பார்க்கிறேன். ஓ ரமானா மௌடி அந்த நாதர மகந்தனியா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தயவு செய்து யாரும் அந்நிய பாஷையில பேச வேண்டாம். தயவு செய்து யாரும் அந்நிய பாஷையில பேச வேண்டாம். இப்போது நீங்கள் உங்களுடைய சொந்த பாஷையில ஆண்டவரை சொல்லுங்க. அப்பா, ஜெபிக்கிற மனிதனா என்னை அர்ப்பணிக்கிறப்பா. ஜெபிக்காத பாவியா இருந்துட்டப்பா, முழங்காலம் முடக்காத ஒரு பாவியான இருந்துட்டப்பா. இனிமேல் அல்ல, என் முழங்காலை நான் தேய்க்கிறது தீர்மானம் எடுக்கிறேன். என் கண்கள் ஆண்டவரே ஆய தலை தண்ணீர், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமா இருக்கட்டும் ஐயா, மாறட்டும். என் கண்ணீர் விட்டு அழுகிற கிருபை எனக்கு தாங்கப்பா. ஓரா மாசி பஹம்த நியாதனா. உண்மை உள்ளவர்களை அர்ப்பணிங்க. இவ்வளவு நாட்கள் எப்படி இருந்தீர்கள் அல்ல, இனி உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கட்டும். உங்கள் ஊழிய வளரணுமா? உண்மை இருக்கட்டும். உங்கள் திருச்சுவையில் ஆழ்த்துமாக்கள் வர வேண்டுமா? உண்மை இருக்கட்டும். தேவன் உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை தர வேண்டுமா? வேறு வேண்டும். உண்மை 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 உண்மை. எல்லாரும் ஜெபிங்க. குடும்பத்தில் உண்மையா இருங்க, சபையில் உண்மையா இருங்க, பண விஷயத்தில் உண்மையா இருங்க, அந்த ரங்கத்தில் உண்மையா இருங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. லீபா லகர மஹந்தனியா. நன்றி ஆண்டவரே.
ஒரு பக்தி வைராக்கியம் வரட்டும். அல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டனை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. வில்லியம் கேரியை உங்கள் கண் முன்பாக கொண்டு வாங்க. நமக்கு முன்பாக இருக்கிற எத்தனை பரிசுத்தவங்களை கொண்டு வாங்க. அவங்க எல்லாம் கர்த்தருக்கு வைராக்கியத்தை காட்டாங்களே. வாலிப ஊழியக்காரனே, நீ கர்த்தருக்காக எப்போது வைராக்கியத்தை காட்ட போகிறாய்? ஆண்டவருக்கு எப்போது நீ வைராக்கியத்தை காட்ட போகிறாய்? உலகத்தின் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய கட்சிக்காக, தங்களுடைய கொள்கைகளுக்காக, தங்களுடைய மதங்களுக்காக அவர்கள் வைராக்கியத்தை காட்டும் போது உனக்கு ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்து உன்னை நம்ப ஊழியத்தை கொடுத்து உன் தேவனுக்கு எப்போது வைராக்கியத்தை காட்ட போகிறாய்? எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை தருகிறேன். ஆண்டவரே, குயவன கருத்துல களிமண்ணாய் என்னை தருகிறப்பா. எல்லாரும் நான் இப்ப அமைதியா இருக்க போகிறேன். 2 நிமிஷம் நீங்க சத்தம் உயர்த்தி ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க. எல்லா சகோதரிகளும் சத்தம் உயரட்டும். உன் அர்ப்பணிப்பின் சத்தம் உயரட்டும். உன் ஒப்பு கொடுத்தல சத்தம் உயரட்டும். உன் கண்ணீர், எல்லாருடைய கண்களில் கண்ணீர் வரணும். கண்ணீர் விடாமல் இந்த இடத்துல போக கூடாது. உன் கண்களிலிருந்து கண்ணீர் வராமல், கண்ணீர் விடுகிற கிருபையை பெறாமல் போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கமோ ராம ஹந்தனியா, நல்லா ஜெபிங்க. நீங்க ஜெபிங்க. நான் அமைதியா இருக்க போகிறேன். நீங்க பேசுங்க. மார்பில் அடித்து ஒரே பிள்ளைக்கு புலம்புகிறதை போல புலம்புங்க. வரப்போக 2022 ஆண்டு ஒரு பெரிய ரிமார்க்கபிள் ஹியராய் கர்த்தர் மாற்றுவார். உன்னை கர்த்தர் அடையாளப்படுத்துகிற இரவாய் மாற்றுவார். ஓ ராமா நாதனியா. என்னை தருகிறேன் உம் கைரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் ஒரு வாக்குமே என்னை ஜெபிக்கிறவனாய், ஒரு கண்ணீர் விட்டு அழுகிற ஊழியனாய், ஒரு வாக்குமே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உண்மை உள்ள ஊழியனாய் என்னை உருவாக்குங்கப்பா. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். அநேகருடைய கண்களிலே தாரையாய் மீனுமாக என்னை தருகிறேன் ஓம் கரத்தில் ஒரு சதலரா எங்களை தருகிறப்பா. ஒரு வாக்குமே என்னை என்னை ஒரே ஒரு ஆசை. இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஊழியர்காரரும் உன் பக்கத்தில் இருக்கிற ஊழியக்கார பக்கமாய் திரும்பிக் கொள்ளுங்க. 2 பேராய் திரும்பிக் கொள்ளுங்க. அவங்க கையை பிடிச்சு அந்த ஊழியக்காரனுக்கா நீங்க அழ போறீங்க. அந்த ஊழியக்காரிக்காய் அழ போறீங்க. நீங்க அழுங்க. அப்பா, நான் கைப்பிடிச்சிருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு அழுகிற கிருபை தாங்கப்பா. முழங்கிற கிருபை தாங்கப்பா. உண்மை உள்ள ஊழியனாய் இருக்கிற கிருபை தாங்க. கர்த்தருக்காய் வைராக 2 பேராய் முகம் திரும்பி ஜெபிங்க. 2 பேரா முகத்துக்கு முகம் திரும்பி ஜெபிங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் திரும்பி 2 கையை பிடிச்சு உங்கள் கண்ணீர் துளிகள் அவர்கள் மேல் விழட்டு. உன் கண்ணீர் துளிகள் அவர்கள் மேல் விழட்டு. அந்த ஊழியக்காரனுடைய ஜெபம் உன்னை நிச்சயமாய் மாற்று. அந்த ஊழியக்காரனுடைய ஜெபம் உன்னை நிச்சயமாய் மாற்று. உன் முழங்கால்கள் பலன் அடையட்டும். உன் கண்ணீர்கள் ஆண்டவரே ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஓ ரபலராதனியே, அந்த ரபலராதனியே ஜெபிங்க. இந்த இடம் முழுவதும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் மேல்
ஆண்டவர் நம்முடைய கருத்தை வைக்கிறார். கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. ஒரு பெரிய மறுரூபம் வருகிறது, ஒரு பெரிய மறுரூபம் வருகிறது. தேவன் உங்களை அடையாளப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. தேவன் உங்களை அடையாளப்படுத்துகிற நேரம் வந்திருக்கிறது. தேவங்களை விசேஷப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. தேவன் தேசத்திலே உங்களை விசேஷப்படுத்துகிற நேரம் வந்திருக்கிறது. ஒரு பலகரதனியா ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ ரபசியம் தெரியாதனா ஏலியாந்தனா. எல்லாரும் இப்படி திரும்பிக் கொள்ளுங்க, இரண்டு கரங்களை உயர்த்தி. ஓ ரமசியாதனா. நம்முடைய அருமையான ஐயா வர்கீஸ் ஐயா அவர்கள் வந்து ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. இதுவரையில் அந்த அபிஷேகத்தை உணர்ந்திருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட அபிஷேகத்தை உங்க மேல் கர்த்தர் போட போகிறார். இது நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற நேரம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பட்டப்பா. மாம்சம் உண்டாகட்டப்பா, தோலுகள் உண்டாகட்டப்பா, நரம்புகள் உண்டாகட்டப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் அபிஷேகம், உம்முடைய வல்லமையுள்ள அபிஷேகம் அந்த எலும்புகள் மேல் ஊற்றப்பட்டு ஒரு பலத்த சேனையாக எழும்பி நின்றது போல இப்பொழுது ஒரு பலத்த சேனையாய் நாங்கள் எழும்பி நிற்க உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை, உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி எங்கள் நாடி நரம்புகளுக்குள்ள, எங்கள் ஹிருதயத்துக்குள்ள, எங்கள் சரீரத்துக்குள்ள இப்போது வெளிப்படுவதாக, 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 வெளிப்படுவதாக. ஒரு அக்கினி கனலாய், அக்கினிமயமாய், அக்கினிமயமாய் உலகத்தை கலக்கிறவர்களாய், உலகத்தை கலக்கிறவர்களாய், முழங்காலே தேய வைக்கிறவர்களாய், தேசத்துக்காக திறப்பில் கதறுகிறவர்களாய். ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க. நல்ல சத்தியத்தை கொடுத்தீரே, நல்ல சாட்சியங்களை கொடுத்தீரே, நல்ல அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்தீர் அல்லவாப்பா. எங்களை புதிய அனுபவமாக மாற்றுங்கப்பா. அந்த கழுதையின் பச்சை தாடு எலும்பை போல எங்களை மாற்றுங்கப்பா. இயேசுவே, அந்த கிதியோன் கையில் இருந்த மண்பானைகளை போல எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் இப்போ உடைக்கப்படணும் அப்பா, நாங்கள் உடைக்கப்படணும் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற தீவெட்டி இப்ப வெளியில் வரணும் அப்பா. நாங்கள் எக்காலம் ஊதும் பொழுது எங்களுடைய எதிரிகள் எல்லாம் முறிந்து விழணும் அப்பா. நாங்கள் ஃப்ரீடமாய் ஊழியத்தை செய்யணும் அப்பா. எங்க பங்கை நாங்கள் சுதந்திரிக்கணும் அப்பா. எங்களிடத்திலும் இந்தியாவுக்கு எழுப்புதல் புறப்படணும் அப்பா. எழுப்புதலும் தீங்க புறப்படணும் அப்பா. மகிமை இறங்குவதாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எனக்கு ஒன்று தெரியுது, இந்த சத்தியத்தை துல்லியமாய் கேட்டு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாக ஜெபித்த நீங்கள் இன்று வரைக்கும் செய்தது ஊழியமே கிடையாது. ஆனா இன்றையிலிருந்து பலமான ஊழியத்தை செய்ய போறீங்க. நீங்க கால் வைக்கிற தேசம் உங்களுக்கு சொந்தமாக மாறப்போகுது. நீங்கள் கரங்கள் உயர்த்தும் அற்புதம் நடக்க போகுது. நீங்கள் விரல் சுண்டும் அற்புதம் நடக்க போகுது. உங்க நிழல் தட்டும் அற்புதம் நடக்க போகுது. நீங்க போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய மகிமை இறங்க போகுது. தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. தலைக்கு மேலே கரங்களை தட்டி அந்த மகிமை, அந்த வல்லமை, அந்த புதுபல அப்பா 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 நல்ல உற்சாகமாக, நல்ல உற்சாகமாக. நன்றி இயேசுப்பா. சகல துதியும் சகல கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.